கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அருமை போதகர்களுடைய குடும்பத்திற்கும் சபையாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா, ஆமென். கை தட்டினவங்களாம் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இனி கையை தட்ட போகிறவங்களும் ரிசீவ் பண்ணுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வேத பகுதி செப்பனியா இந்த 3 அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்க சொன்னால் அதிகமாக 90% ஆண்டவருடைய கோபாக்கினையும் ஆண்டவருடைய வருகை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு அதை ரெண்டுத்தையும் நான் வாசிக்கலை. இப்போ வாசித்தா முகமெல்லாம் கோணிடும். அது எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை. எடுத்ததுமே கோபாக்கினை பற்றி பேசினா, எடுத்ததுமே வருகை குறித்து பேசினா, இன்னும் நான் வீடை கட்டலை, இன்னும் அதை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்லாம் மைண்டு ஓடிடும். பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் கர்த்தர் தராரு அனுபவிங்க. ஆனால் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் சபை. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் 2026 கர்த்தர் நமக்கு ஜீவனையும் நல்ல சுகபலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தந்து இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் தேவ கிருபை நம்ம மேலே இருக்கிறது. அல்லேலூயா. 2025 இருந்தவங்க 26 இல்லை. ஏன்னா எங்கள் கையால் நிறைய அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அது பூமிக்குரியவள் அல்ல, தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்கள். அல்லேலூயா. அழிந்து போகிற மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். திரளாக ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜபங்கள், எத்தனை ஊழியங்கள் நடந்தாலும் கூட நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், விக்கிரகங்கள், பலவிதமான காரியங்கள் அதிகமாக நவீனமாக பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் சபை, ஆமேன், உங்களை இன்னும் கர்த்தர் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கமே இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் இந்த செப்பனியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்க சொன்னால் எடுத்ததுமே 1ஆம் அதிகாரத்தில் நான் ஆரம்பித்திருக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தை முதலாவது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகணும். நம்முடைய இருதயம், நம்முடைய மைண்டு முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கொஞ்சம் வாசலை திறந்தால் தான் எல்லாவற்றையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் உன் ஆக்கினைகள் என்ன பண்ணாராம்? அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஓரத்தில் இல்லை, எப்பயாகிலும் இல்லை, நடுவில் இருக்கிறார், மையத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ கர்த்தரை நீங்கள் மையத்தில் வைக்கிறீங்களோ, முதலிடம் வைக்கிறீர்களோ, ப்ரியாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆக்கினைகளை அகற்றி போடுவார். அல்லேலூயா. சத்துருக்களை விலக்கி போடுவார். ஆமென். எதிர்காலத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இனி தீங்கை காணாது இருப்பார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே அப்படி என்ன எச்சரிப்பு அல்லது தேவ கோபாக்கினை என்ன? அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பாருங்கள். கடைசி அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆமென் 12ஆம் வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. 12லேருந்து 20 வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்பதை இதில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் ஆமென் தேவனுடைய கோபாக்கினை, அவருடைய கர்த்தருடைய நாள், வருகை குறித்த எச்சரிப்பு, இதெல்லாம் அந்த 1ஆம் அதிகாரத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு என்னென்னா ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. முழு 3 அதிகாரத்தில் உள்ள சாராம்சங்கள் நான் சொல்லிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, glory to God. 6ஆம் வசனம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம், கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன்.
வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை நம்ம பல முறை சொல்லி கூட அக்செப்ட் பண்ணாமல், விசுவாசிக்காமல், நம்பாமல், அல்லது ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தால் அவர்களுக்கு என்னெல்லாம் நடக்குன்றது தேவனுடைய கோபாய்க்கு இங்கே வெளிப்படுகிறது. அப்போ நீங்கள் இன்றைக்கி எதற்காக வந்திருக்கிறீங்க? இந்த கோபாய்க்கிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி, விடுவித்து கொள்ளும்படி தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை தண்டிப்பாரா? நம்ம செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஒவ்வொரு நாளும் தண்டிச்சா நம்முடைய சரீரத்தில் அவைங்களும் ஒன்று கூட இருக்காது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு முறையில் பார்க்கும்போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அப்போ பாருங்க, நமக்கு வர வேண்டிய ஆக்கினெல்லாம் ஏசாயா 53:5 சொல்லுகிறது. யாராவது சொல்ல முடியுமா? ஏசாயா 53:5 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தொடர்ந்து சில வசனங்களை வாசித்தீங்க சொன்னா, நமக்கு வர வேண்டிய தண்டனை, பனிஷ்மெண்ட்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் செய்கிற தவறுக்கெல்லாம் ஒரு நாள் தண்டிக்க மாட்டார், ஆனால் கண்டிப்பார், உணர்த்துவார், எச்சரிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள், வசனம் எதற்காகனா நம்மை கண்டித்து, உணர்த்தி, நம்மை ஆயத்தப்படுத்தி, ஆமென், அவருடைய நாளிலே வருகைக்கு நம்மை ஆயத்தமாகும்படி கர்த்தர் நம்மை புடமிடுகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார், நம்மை உருவாக்குகிறார். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு குத்ததான் செய்யும். குத்துதா இல்லைங்களா? பரவாயில்ல, சிலர் தான் சொல்கிறாங்க எனக்கு குத்தலை பாஸ்டர், அல்லது குத்தி மறுத்து போய் தான் தெரில. அல்லேலூயா. சிலர் ஆட்டு சொல்லுவாங்க, என்னையே பாஸ்டர் குத்தி பேசுகிறேன், எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போது, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டார்களாம். குத்தப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சபை விட்டு வெளியே போகல. என்ன பண்ணாங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. சந்தோஷமாக ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவையெல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட நாளிலே அது தேவனுக்கு முன்பதாக அது கோபாக்கினியாக மாறும்போது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாசிட்டிவாக தீர்க்கதரிசனம் சொன்னால் தான் தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், இருக்கிறவண்டமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் தீர்க்கதரிசனத்துக்கு எதிரியெல்லாம் கிடையாது, ஆனாலும் வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மெசேஜ் கேட்குறீங்களே, பிரசங்கம் கேட்குறீங்க, அதுதான் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஆண்டவர் பண்ணார், சங்காரம் பண்ணுவேன், அங்கே தண்டிப்பேன், மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் கொஞ்சம் வெட்டுண்டு போவார்கள், தரித்து போவார்கள். இதெல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. வெள்ளியும் அவர்களுக்கு பொண்ணும் அவர்கள் என்ன பண்ணாது, தப்பு வைக்காது. அப்படின்னா சொத்து, சுகம், பேக்ரவுண்டு, பொசிஷனு ஒரு நாளும் நம்மை ரட்சிக்காது, நம்மை விடுவிக்காது, ஆண்டுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் ஒருவர் கீழ்ப்படிந்து ஆமென் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார், அந்த ஜீவக்கிடத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் வாசிங்க, கொஞ்சம் குயிக்காக வாசிங்க பார்க்கலாம். விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியும். போதும். இது நல்ல சொல்யூஷன் இல்லை நமக்கு. தண்டிப்பேன், அழிப்பேன், ஆமென், சங்காரம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் நம்ம வசனத்தை வாசித்த உடனே கொஞ்சம் நம்ம அப்படியே டைவர்ட் ஆகிடும். கொஞ்சம் வசனத்தையே என்ன பண்ணுவோம், வாசிக்க மாட்டோம். நமக்கு எடுத்ததுமே நல்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கிற புத்தகம் எது? வேத பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? நல்லா கரெக்டாக தெரிந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஏசாயா, சங்கீதம், சில நிருபங்கள், இந்த எசேக்கியேல், இப்படிப்பட்ட இந்த எச்சரிப்பு சொல்லுகிற அந்த புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. அதில் என்ன தான் இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்குது? தண்டிப்பேன், அழிப்பேன் அப்படி விட்டுருவாரா? அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்தி என்ன பண்ணுவான்? குற்றுயிராக மாற்றுவான். நீ அந்த பண்ண, இந்த தப்பை பண்ண, இந்த தப்பை பண்ண, எப்போவோ மன்னிச்சு ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட அவர் பிள்ளையா மாறிட்டோம், அடிமையாக இருந்தோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை ஆண்டவர் தந்து விட்டார். இன்றைக்கு வந்து ஆராதிக்கிற திடீர்னு ஞாபகப்படுத்துவான். 15 வருஷத்துல வருதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, நான் அவருடைய பிள்ளை. இதுதான் எதிர்த்து நிற்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு. ஆமாம், அல்லேலூயா. கொரியாவில் நீங்கள் போனீங்கன்னா, பாஸ்டரோட கொரியாவில் நான் போயிருக்கிறேன். அங்கே போனால் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு, 4:30 மணி, 5 மணிக்கெல்லாம் எழுந்து விசுவாசிகள் அந்த ஆடிட்டோரியில், அந்த ப்ரேயர் ஹாலில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யாரோ ஒருத்தர் எதிர நின்று அப்படியே திட்டுற மாதிரியே இருக்காங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா இவ்வளோ பேர் தடியை வச்சு ஆமையை ஓங்கி ஓங்கி அடிச்சிட்டு இருக்குது. லிட்ரலாக ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி. நம்ம சில நேரங்களில் பிசாசுடைய கிரியைகள், அதனுடைய தாக்கங்கள்லாம் நம்ம கடிந்து கொண்டு அதை என்ன பண்ணணும்? எதிர்த்து போராடி ஜெபிக்க தெரியணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில் அவங்க நான் குர்பான் அவங்களும் நானும் சரிக்கா 4:30 மணிக்கு என்ன தான் நடக்குது அந்த ஹாலெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா, ஒரு அம்மா நல்ல வேலை நாங்கள் அப்படி கிராஸ் பண்ணி எங்களுக்கு மண்டமல்லே விழுந்துருக்கோம். அல்லேலூயா. அவங்க லிட்ரலாக அவங்க சந்திக்கிற எல்லா சத்ருவின் போராட்டங்களை ஆலயத்தில் வந்து அப்படியே ஓங்கி ஓங்கி அடித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவங்க பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவர் சாத்தானுடைய தலையை கத்த நசுக்கி போட்டுட்டார். கொஞ்சம் வாழை விட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த வாளுக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், அந்த வாழை நசுக்குன்னா நமக்கு ஒரு இது தானே, கெத்து தானே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. செத்து போன பாம்பு போய் மெரிக்கிறதுக்கு எதுக்கு? கொஞ்சம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீயும் கொஞ்சம் போராடணும், என் கூட வந்து என்ன பண்ண. அதுதான் ஒரு த்ரில்லிங், அதுதான் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த கொரியா மக்கள்லாம் அப்படி போராடி ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி வெளியில் பார்க்கில் அந்த மவுண்டன்லாம் போய் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், கோணையாக தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த மரத்துக்கு முன்னாடி நின்று போய் இயேசுவின் நாமத்தில் போ 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 அப்படின்னு அவங்க வார நாட்களாக தினமும் வந்து ஜெபிக்கிறது, மாதந்தோறும் வந்து ஜெபிக்கிறது. அந்த ஜெபம் பண்ண அந்த நேராக இருக்கிற மரம்லாம் கோணையாக இருக்கும், எல்லாம் சைடில் இருக்கும். அல்லேலூயா. பாறைகள் மத்தியில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே அங்கே அந்த என்ன இருக்கும்? அந்த பாதையினுடைய குழி குழியாக இருக்கும். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த காரியமெல்லாம். இதெல்லாம் என்ன ஜெபம் அப்படின்னு தெரியுங்களா? முதலாவது ஜெபத்தில் நிறைய காரியம் இருக்குது. ஆண்டவரே எனக்கு அரிசி தாரம், பருப்பு தாரம், எண்ணெய் தாரம், வேலை தாரம், கல்யாணம். இதுதான் நீங்கள் அப்படியெல்லாம் கேட்குற ஆளே கிடையாது. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்லா வளர்ந்துருக்கிறீங்க. இல்லையா? உங்களை பற்றி தான் சொன்னேன். இல்லையா? ஆனால் முதலாவது தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதா, அதை சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் இந்த செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்க சொன்ன 1ஆம் அதிகாரத்தில் அப்படியே கோபாக்கினை, ஆண்டவருடைய கோபாக்கினை இங்கே வெளிப்படுகிற. ஆனால் இந்த கோபத்தில் நான் உங்களை அழிக்க விரும்பல, ஒரு வாய்ப்பு தருகிறேன். என்னன்னா, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு ரிப்பண்டன்ட் ப்ரேயர் பண்ணுறீங்க? ஆண்டவரே, எண்ணத்தில் குறை இருந்தால், தவறு இருந்தால் மன்னி ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் மேலே கிருபை பிரசன்னம் இறங்கும். அடுத்தடுத்து ஸ்ட்ரகிளிங்கே இருக்காது, தடையே இருக்காது, அப்படியே போயிட்டே இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. தடைகள்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அங்கே செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை உயிர்த்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உயிர்த்துன்னா என்னது? நம்ம சுத்த தமிழ் நமக்கு தெரியாது. யாராவது தமிழ் பண்டிதர் இருக்கிறீங்களா? உயிர்த்து அப்படின்னா என்னது? ஆராய்ந்து பார்த்து. தாவீது சொல்றாருல்ல, வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று ஆண்டவரே ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆமென். அல்லேலூயா. நித்திய வழியில நடத்தும். 130ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம், 24ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென். சீக்கிரமாக வாசிங்க இந்த வசனம். சில வசனங்களை வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். 130ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். தெரிஞ்ச வசனம் தான், இப்போ சொன்ன வசனம் தான். டக்குன்னு வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. 139:24. வேதனை உண்டாக்கும் பார்த்து யார் ஜெபம் பண்றா?
தாவீது ஜெபம் பண்ணுற. நீங்கள் 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விவரமாக இருக்கும் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் தாரும் ஆண்டவரே. அந்த ரட்சணத்தை சந்தோஷத்தை நான் இழக்கக்கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். பெற்ற ரட்சிப்பையும் அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ளாமல் ஆமேன் ஊதாரித்தனமாக லேசினஸாக அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஏன் இப்படி நான் ஆராதனைக்க போகிறேன், தசமபாகம் போடுறேன், காணிக்க பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நீங்கள் எதனா பண்ணுங்க. அல்லேலூயா. செய்ய வேண்டியது செஞ்சால் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். என்ன முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம ரிப்பண்டன்ட் ப்ரேயர், மனம் திரும்புதல் ஒரு ஜெபம் இருக்கணும் நமக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர் தான், ஆனால் அவர் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. யோபு கர்த்தரே உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பலிகளை செலுத்தி ஆமேன் ஆண்டவருக்கு தகன பலியாக தன்னை அர்ப்பணிக்கிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக குறித்து நான் சொல்ல முடியும். ஆகையினாலே தாவீது இங்கே சொல்லுகிறார், எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், ஆனால் மறைத்து வாழவே கூடாது. அல்லேலூயா. நீதிமொழி 28:13 மனப்பாடமாக தெரியும் நமக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவங்களை அறிக்கை செய்து, நிறைய பேர் அறிக்கை செய்வாங்க, அடுத்த வார்த்தை சின்ன வார்த்தையாக தான் இருக்கும், அறிக்கை செய்வான், அழுது புலம்பி அழுவாங்க. சிலர்லாம் பா மனம் திரும்பிட்டாப்பா, இனி இவர் நல்ல மனுஷனாக மாறிட்டார்ப்பா, நல்ல மனுஷனாக மாறிட்டாங்கன்னு நினைப்பான். பழைய குருடி மறுபடியும் அதே தான், அழறது புலம்புறது தான். அல்லேலூயா. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். உங்களை முன்னேற விடாமல் பிசாசு உங்களை ஒவ்வொரு நாளும் அமைக்கி அடிமையாக மாற்றுவான் பிசாசு. நம்ம ஆண்டவருக்காக எழுமணும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாவங்களை அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார், சிலுவையில் அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார், நிவர்த்தி ஆக்கிட்டார். அதை செய்யும்படிக்கு மீண்டும் தூண்டுவான் பிசாசு. அல்லேலூயா. ஆகினால தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்தவர்களாக அந்த பாவ அறிக்கை தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல ஏதாகில் இருந்தால் தயவாய் மன்னி ஆண்டவரே. அல்லேலூயா. நித்திய வழியில் என்னை நடத்தி நீர் விரும்புகிற பாதை நான் வாழணும். இந்த 2026 நிறைய ரெசல்யூஷன்லாம் வச்சுருப்பீங்க, நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ஜனவரி பிப்ரவரி வரையும் போவோம். அல்லேலூயா. அந்த மார்ச் மாதம் அப்படியே டிகிரி குறையும். அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கழிச்சு முதல் வாரம் 2வது வாரம் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஃபஸ்ட் வீக்கு கோல்டன் வீக்கு, செகண்ட் வீக்கு காப்பர் வீக்கு, 3rd வீக்கு சில்வர் வீக்கு, 4th வீக்கு ஐயா அம்மா பாப்பர் வீக்கு. நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். தூங்குறீங்களா இல்லையா சொல்லுங்கள். இல்லையா? நீங்கள் எந்த வீக்கில் இருக்கிறீங்கன்னு தெரில. அல்லேலூயா. சரி, கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க தான் நான் கேட்டேன். சரி, ஓகே. நீங்கள் அல்லேலூயா தேவ நாம மகிமைக்காக சொன்னீங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்பர் 1, உங்களுக்கு ஆக்கினை அகற்றி சத்துருக்களை விலக்கி தீங்கை காணாதிருக்கணும்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு கிட்டி சேர விரும்புகிறப்பா, எப்பேற்பட்ட பாவங்களை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த செய்தி கேட்காம இருந்திருப்பீங்க, எவ்வளோ செய்தி கேட்டிருப்போம். ஆனால் நம்முடைய கேரக்டர் மாறி இருக்குதா, மாற்றங்கள் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். நம்முடைய லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும். எப்போது தெரியுமா? அந்த மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ட் ப்ரேயர். அது பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பதாக மோசே சொல்லுகிறார், நான் அழுக்கான கந்தை போல் இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 90 வயது நினைக்கிறேன். ஆமென். க்ளோரி டு காட். அருமையான பேட்ரிக் ஜோசுவா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தேவ மனிதர். அவர் அதிகமாக ஜெபத்தை குறித்து இந்தியா ப்ரேயர் நெட்வொர்க்குடைய டைரக்டராக இருந்தவங்க. அதிகமாக இந்த ரிப்பண்டன்ட் ப்ரேயரை பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக்காக பரிசுத்தவான்கள் அந்த நாட்கள் இந்த ஜபங்கள்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. என் அன்பு தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் வரும்போது துணிகரமாக அப்படியே பாவம், அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடாதீங்க. முதலாவது தகப்பனே என்னை மன்னியாப்பா. அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆயக்காரனும் பரிசேயனும். இப்போ வாசிக்க நேரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணான்?
பந்தா பிரேயர், பெருமையான ஜெபம். என்ன பண்ணால் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தசமமாக தரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லணும் ஆண்டவருக்கு, சொல்லணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த கிராமத்தில் பார்த்தவங்களெலாம் தெரியும், இந்த கோழி முட்டை போட்டுட்டு சும்மா கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. முட்டை போட்டால் போக வேண்டியது தானே, அது பாடு 4 பேரை அது எலியும் பூனையும் வந்து எடுத்து தூக்கிட்டு போயிட்டு வரும். இது மாதிரி சிலர்லாம் நான் ஜெபம் பண்ண பந்தாலாம் பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, ஆமென், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு, ஆமென், ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்றார். ஆமென். 2வது, நான் வேகமாக போகிறேன், 2வது 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். நான் 2வது குறிப்பாக எடுக்கிறேன், மனத்தாழ்மையாய் தேடுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஹம்பிள்னஸ், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன பண்ணுறாராம். நீங்கள் எத்தனை PhD எத்தனை அடுக்கு படிப்பு இருந்தாலும் பரவாயில்லை, என்ன பொசிஷனில் இருந்தாலும் பரவாயில்லை, தெய்வ சமூகத்தில் வரும்போது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வரணும். அல்லேலூயா. தாழ்மையோடு இருக்கணும். சில நாட்கள் பாருங்களேன், ஆரம்ப நிலை ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஆண்டவர் அவங்கள உயர்த்த நல்ல வீடு, காரு, பங்களா, எல்லா வசதி வந்த உடனே அப்படியே கொஞ்சம் காலர் தூக்கி விட்டுருவாங்க. உங்களை சொல்லலை, வெளியூரில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம முதலமைச்சருக்கு முன்னாடி போயிட்டு அவர் ஆஃபீஸில் காலுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு, எனக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கார் இருக்குது தெரியுமா அப்படி சொன்னால் என்ன ஆகும்? ஒரு இடத்துல கேட்டேன், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தள்ளிடுவாங்க. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்கிற ஆட்களுக்கு முன்னாடி ஒரு நடுக்கம், ஒரு தாழ்மை, ஒரு பொறுமை, இதெல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால், ஆமென், யுகமாக அகில உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமைக்கு முன்பதாக நம்ம எவ்வளவு தாழ்மை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. தாழ்மை என்பது, ஆமென், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டினார். மரண பர்யந்தம் நம்ம என்ன பண்ணார், அவர் தன்னை தாழ்த்தினார் பார்க்கிறோம். அவருக்கு தாழ்மை தேவையா? பிதாவாகிய தேவனுடைய குமாரன், உன்னதத்திலிருந்து தோன்றின தேவன். 138ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது இருக்கிறது, அவர் உயர்ந்தவராக இருந்தும் அவர் தாழ்மையுடனே நோக்கி பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இந்த தாழ்மை இல்லை. ரகசியமாக பெருமை பிசாசுக்குரியது. எத்தனை ராமையும் சொல்கிறீங்க? அவன் இருதயத்தில் தான் நினச்சான், ஏன் ஜனங்கள் என்ன ஆராதிக்கக்கூடாது, ஏன் என்ன ஜனங்கள் புகழக்கூடாதுன்னு மனசு அளவில் யோசித்த பிறகு கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். அல்லேலூயா. பெருமை எவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்களா? க்ளோரி டு காட். நம்ம இடத்துல வந்த ஒரு எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்துல வந்தது. சில வீடுகளில் நான் விசிட்டிங் போகும்போது, இந்த ஆளுக்கு நல்ல புத்தி சொல்லு பாஸ்டர், எல்லாத்தையும் நான் தான் பாஸ்டர் வாங்கி போட்டேன், இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, ஃபேனு, வாஷிங் மிஷின், இந்த ஆளுக்கு தண்டனை வாங்க, நான் அல்லேலூயா. சைலண்ட் ஆகிடுச்சு இப்போ. அல்லேலூயா. சிலர் புருஷன்மார்கள் சொல்லுவாங்க, ஆமாம், எவ்வளோ என்ன பாஸ்டர், வெறும் கையை தான் பாஸ்டர் வந்தா, எல்லாத்தையும் நான் தான் வாங்கி போட்டேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னை பெருமையாக பேசி மற்றவங்களை அடிமட்டமாக தாழ்த்துவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொன்னால் அது தேவனுடைய கிருபை. பெருமை பாராட்டக்கூடாது. தாவீது சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்போ அந்த தாழ்மைக்கு இடம் கொடுக்குறீங்களோ இன்னும் மேலே போயிட்டே இருப்பீங்க. இந்த 2026 எத்தனை உபத்திரம், எத்தனை நெருக்கடி, போராட்டம் வந்தாலும் முதலாவது ரிப்பண்டன்ட் ப்ரே, மனம் திரும்புதல். ஆண்டுடைய சமூகத்தில் பாவத்தை, அசுத்தங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மறைக்காமல், ஆமென், டிரான்ஸ்பரண்டாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் மனுஷத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். 2வது, தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. சபைக்கு வந்தாலும் கூட ஒருவருக்கு கனம் பண்ணுவதில் என்ன பண்ணுங்க, முந்தி கொள்ளுங்க. சில ஆட்கள், அவன் நேத்தனை ரட்சிக்கப்பட்டு வந்தா இருக்கட்டும், அவன் சோத்திரம் பண்ணட்டும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கனம் பண்ணுவதில் என்ன பண்ணணும்? ஆமாம், ஒருத்தருக்கு நான் ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்ல, UK 2 முறை நான் போனேன். அந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் அவங்க எவ்வளோ கைண்டாக, தாழ்மையாக, நல்ல பெரிய ஆளுங்க தான், நல்ல வசதியாக இருக்கிறாங்க. ஆமென். சின்ன இருமுனா கூட எக்ஸ்கியூஸ் மீ சாரின்றாங்க. ஒரு கால் இப்படி தட்டுட்டா கூட
உடனே சாரி எக்ஸ்கியூஸ் அதுக்கு நேரம் எடுத்து சாரி கட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஆளுங்க டம்மால் டிமில் இடிச்சிட்டு போகிறான். உனக்கு கண்ணு தெரியலையா அவனுக்குன்னுவான். நம்ம ஆளுங்களுடைய முரட்டாட்டமே வித்தியாசமாக இருக்குது. நான் அங்கே பார்த்தா பிப்ளிக்கலாக பைபிள் இருக்கிற மாதிரி அவங்க நடக்கிறாங்க நான் பார்க்குறேன். புறஜாதி மக்கள் கூட இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் நமக்கு இருக்குதா? அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரர் பேசுகிறான் தான் நாங்கள் வானத்தில் குதிச்சும் கிடையாது, எங்களுக்கும் டென்ஷன் இருக்குது. ஆமென். நான் கூட இப்போ வேகமாக கார் ஓட்டி வந்தேன். அவன் குறுக்க வந்தான். டென்ஷனாக தான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான், அங்கங்கே செக் வைப்பான் பிசாசு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். தெய்வ சமூகத்தில் அப்படி பண்ணி பாருங்களேன், உங்கள் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றிப்படுவார். அவருடைய என்ன அக்கிரமம் கோபம் அவர் பாருங்கள், நம்ம இடத்துல காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அகற்றி. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படியே ஒத்துக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்னை மன்னியும் என்று தாழ்மையோடு வரும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விலக்கி ஆண்டவர் உங்களை காப்பாற்ற விடுவிக்க நித்திய வழியில் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க மூன்றாவது என்னன்னா, ஆமென், அதே வசனத்தில் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். என்ன தேடணுமா? நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் வரட்டும் பாஸ்டர், நான் வந்துடுறேன். நேற்று கூட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் அந்தந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த வாரத்தில் ஒழுங்காக வந்துடுறேன் பாஸ்டர். எனக்கு தான் தெரியும் நீ ஒழுங்காக வரமாட்டேன்னு. அல்லேலூயா. நம்ம எதுக்கு சொல்லணும்? சரி பாருங்கள் சிஸ்டர், கர்த்தர் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு நானும். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஜனங்கள் தான் வசதி போல் நம்ம இந்த பொங்கல் வருது பாருங்கள், நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, நம்ம பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதை பண்ணியா இதை பண்ணியா அவங்களுக்கு கூட அது ஞாபகம் இருக்குதே இல்லையா நம்ம ஆளுங்க. ஆமாம், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் சபையில் ஏதாவது ஒரு ஜபம் இருக்குதான்னு பார்க்கணும், ஊழியருக்கு தான் பார்க்கணும். அப்படி நீதியை தேடணும், ராஜ்யத்திற்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். 2025 எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிச்சிங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு எத்தனை பேர் லாபத்தை உண்டு பண்ணினீங்க? ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இந்த வாரம் போய் இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேள்வி. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்குள் நித்திரைந்த மூத்த போதகர் அவங்க சுவிசேஷ பாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நான் அவரோட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆட்டோவில் போயிட்டு இறங்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் ரட்சிப்புல நடத்துவார். அவ்வளோ பேர் கிருபை பெற்றவர். நான் உண்மை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுபோல் ரட்சிக்கப்பட்ட ஏராளமான பேர் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் போய் சந்தித்து அவங்கள ரட்சிப்புகள் நடத்தி இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க போதகர்களுக்கு. அப்போ பாருங்கள், இந்த சபையில் வளர்ந்துருக்கிற நீங்கள், இந்த சபையில் அங்கத்தில் இருக்கிற நீங்கள், இப்போ பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். நீங்கள் அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்களை லாபத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம். அதாவது பைபிளில் பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு வராங்க, வீட்டை திறப்பாக்கி கூட்டு வராங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை உள்ளேருந்து வெளியே கூட்டு போகிறாங்க. அப்படி தான் இப்போ நடந்துருக்குது சபைகள்லாம். அல்லேலூயா. சொல்லுங்கள். 4 பேர் சேர்ந்தா ஒரு ஆத்மா உள்ளே கொண்டு வரணும். ஆமாம். ஒரு ஆள் சொன்னார், க்ளோரி டு காட். ஆமென். அங்கே வழக்கமாக அப்போஸ்தலர் 16 ஜெபிக்கிறவர்கள் வழக்கமாக ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தில் என்ன நீதியாளருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாலும் ஆண்டவர் திறந்தார். ஆமென். இப்போ நீங்கள் கூடி பேசினா தேவ ராஜ்யத்திற்குரிய காரியத்தை பேசணும். ஆமென். இது என்ன ஊழியம், இது என்ன இது, இவர் அப்படி பண்ணுறாரு, இவங்க என்ன அப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. அல்லேலூயா. நான் இடையில ஆவியானவர் என்ன பேசுகிறது எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியான ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் தேவ ராஜ்யத்தை கற்றுகளாக இருக்கணும். 3 காரியம். நம்பர் 1 ரிப்பண்டன்ட் ப்ரேயர், மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். நான் என்றைக்கோ 1947 மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர் அப்படி நினைக்காதீங்க. முடிவு பரிந்து நிலைத்திருப்பானே. அப்போது ரட்சிப்பு சால்வேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கடைசி வரைக்கும். லூக்கால நீங்கள் 18 பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ, கடைசி வரைக்கும். அதனால தான் நம்முடைய இடத்துல இருக்கிற குறைகள் குற்றங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஆமென் தாழ்மையோடு வரணும். அல்லேலூயா. 3வது தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் என்ன பண்ணணும்? முதலிடம் கொடுக்கணும். சபையில் ஒரு ஜெபம் வைக்கும்போது, ஊழியம் வைக்கும்போது
இது ஏதோ குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம் தான் செய்கிறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், சென்னையில் மிகப்பெரிய சபை எதுன்னு சொன்னால் ஏசிய சபை, பாஸ்டர் சாம் சுந்தரம். அப்போது 30,000 கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய மாநாட்டில் கேட்டாங்களாம், பிரைஸ் காட், இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் மிகப்பெரிய சபை உங்கள் சபை, இப்போது ப்ரெசன்ட் எவ்வளோ காங்கிரிகேஷன் கேட்ட உடனே சாம் சுந்தரம் ஐயா சொன்னாரா, அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே சொன்னாராம் 500 சொன்னாராம், 500ன்னு சொன்னாராம். என்ன ஐயா, ஊர் அறிந்த உலகம் அறிந்த உண்மை, 30,000 கிராஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, உண்மை தான் அவர் சொன்னாராம். அந்த 500ன்னு சொன்னேனே நல்லா கவனிங்க. என்னுடைய சபையில் அதிகாலை ஜபம், இரவு ஜபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், எந்த ஜபம் வச்சாலும் அந்த வராங்க பாருங்கள், இந்த 30,000ல் 500 பேர் வராங்க பாருங்கள், அதுதான் என்னுடைய சபைக்கு முதுகெலும்பு. அவர்கள் தான் நிஜமான விசுவாசிகள். ஆமென். ரொம்ப வீக்காக இருக்குது. அல்லேலூயா. நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் வாங்க. இந்த 2026 சபையை கட்டுங்க, ராஜ்யத்தை கட்டுங்க, ஆத்துமாக்களை சேகரிங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்களை காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை லிஸ்ட்டை போட்டு அதுக்கே நீங்கள் நேரத்தை செலவு பண்ண அவசியம் கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை, நீதியை தேடுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த 3ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழுதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. இன்றைக்கு நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் கொடுக்கிற இயற்கையான சந்தோஷம் நிறைய இருக்குது. நம்ம இருதயத்தில் ஒரு வீட்டை வாங்கினா அல்லது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷப்படுறோம், ஒரு பொசிஷன் வந்துட்டால் சந்தோஷப்படுறோம். அதை விட ஒரு சந்தோஷம் பரிசுத்த வேதாகம் எனக்கு தெளிவாக சொல்லப்படுகிற என்னென்னா, ஆமென் ஆமென், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து அவருடைய பிள்ளை என்று மாற்றினார். இது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கொள்ளா இருந்தால், ஆமென், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்போதும் மனத்தாழ்மையாக இருங்க. யாக்கோபு 4:10 இருக்கிறது. ஆமென். எப்போதும் கர்த்தருடைய நீதியை தேடுங்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த 3 காலம் இல்லை, ஆமென், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சொல்லுங்க, கடந்த காலம், ஆமென், ஆமாம், நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருதுன்னு சொல்லுவான். அவனை போய் நம்பாதீங்க. இங்கே பரிசுத்த அவனுக்கே நல்ல காலம் இருக்காது, அவனே ஒரு மாதிரி கோணையாக தான் வருவான். அவனை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. இந்த கடந்த காலத்தில் என்ன, அந்த செப்பனியா 3:15 ஆமென், உன் ஆக்கினைகளை அகற்றினார். இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்மையோடு கர்த்தருடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே பலிக்கிறது. உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றினார். நிகழ்காலம், இன்றைக்கு இப்போது ஆண்டவர் செய்து முடித்தது என்ன, ஆமென், இப்போது செய்கிறது என்ன, உன் சத்துருக்களை காலடியில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கும்போது, ஆமென், இனி தீங்கை காணாதிருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பார். இப்போதாகிலும் ஆண்டவரை முன்பதாக நிறுத்ததில்லை, எப்போதும் ஆமென் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்களா, அநேக பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆமென். சபைக்கு எப்போதாகிலும் வருவாங்க. ஜெப வாழ்க்கையில் அந்த சிஸ்டர்லாம் அப்போல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிரதர் எப்படி ஊழியம் செய்வார்னா, இப்போ என்னாச்சு நமக்கு தெரியுமே, கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலக காரியம், உலக சிற்றின்பங்கள், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தரை விட்டு நம்ம அப்படியே சில நல்ல கவனிங்க, அபிஷேகம் பெறுகிற ஒரு நேரத்தில் வரும்போது ரொம்ப அலங்கரிப்பாக இருக்கும் இல்லை. ஒரு ஆளுக்குள்ள அபிஷேகம் வரும்போது எப்படி இருக்கும், ஆரவாரத்தோடு வரும் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆனால் வெளியே போகும்போது சைலண்ட்டாக போவோம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு. அல்லேலூயா. ஆமாம். அதே டெவில் ஸ்பிரிட்டு ஒரு ஆளுக்குள்ளே உள்ளே வரும்போது நைஸாக உள்ள நுழைவான். எங்கே நுழைஞ்சான்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அபிஷேக கூட்டமோ விடுதலை கூட்டமோ நடத்தும் போது தான், ஆமென், 20 வருஷம் விசுவாசி 40 வருஷம் அலறி அடித்து வெளியே ஓடும். அல்லேலூயா. அப்போது பிசாசு வெளியே போகும்போது எப்படி போவான், ஐயோ இந்த ஆத்துமா இருந்து என்னை வெளியே அனுப்புகிறாங்களே, வெளியே போவான். நான்
கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் முன்பதாக ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தினோம். ரட்சிப்புகள்னா ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலி. ஆமென். கணவர் ஏதோ பாரம்பரிய கிறிஸ்தவர். அவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டார். லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மனைவி வந்து பயங்கரமான பூர்வீகமான இந்து குடும்பம், இந்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, பிரைஸ்லாம் நான் என் கடவுளை வணங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அதே போல் அந்த அம்மா, நான் என் குல தெய்வத்தை நான் வணங்குவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம ஆனால் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமென். இது கதையல்ல, நிஜம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நான் சந்தித்த குடும்பம் இது போன்று ஆராதனையில் நடக்கும்போது விபிஎஸ், உங்களுக்கு FGBS கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடல் 23 பாடல் ஒவ்வொரு வருஷம் 22-20 பாடல் நாங்கள் எழுதுவோம். கிட்டத்தட்ட 12 வருஷம் அதில் நாங்கள் பாஸ்டர் சோர்ணராஜோடு இணைந்து அதை செஞ்சோம். பாஸ்டர் கலை, பாஸ்டர் சாம்சன், அவங்க அமெரிக்காவில் போய் சிக்காய் இறந்துட்டாங்க ஒருத்தர், சாம்சன்றவர். இந்த ஒரு 4-5 பேர் நாங்கள் வருஷம் காலமாக அந்த FGBSல சாங் எழுதுவோம். அப்போ பாருங்கள், இந்த VBS நடத்தும் போது புதிய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. ஆமென். பேர் கிறிஸ்தவங்க, RC, CSC மற்ற எல்லாம் இங்கே நல்ல பாடல், நல்ல ஆராதனை, அபிஷேகம் எல்லாம் இருக்கிறதுனால ஓடி வருவாங்க. அப்படி வந்த ஒரு குடும்பத்தில் தான் 2 பெண் பிள்ளைகள் வந்தாங்க. ஒருத்தி +2 படிக்கிறா, ஒருத்தர் 10th படிக்கிற அக்கா தங்கச்சி 2 பேர் அந்த பிள்ளைங்க வந்தாங்க. அப்போது என்னுடைய மனைவி அங்கே டைரக்டராக இருந்ததுனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள அதை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அதை நடத்தும்போது அவங்களுக்கு ஆராதனைக்குரிய காரியங்களாக சொல்லும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த VBSல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் இதை சொல்லி. ஆமென். அவங்க சபைக்கு என்னென்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய நீதியை, ஆமென், கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறதுல இன்றைக்கு ஜனங்கள் பின்வாங்கி போகிறார்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு தகப்பன், அது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் இருந்தவர் தான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவிக்காக கடவுளையே மறுதளிச்சிட்ட மாதிரி சீக்ரெட் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்செப்ட் பண்ணலன்னா கூட அவர் மறைமுகமாக மனைவியை இப்படி ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார். ஆனால் அந்த பிள்ளைகள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். 2-3 மாதம் ஆன உடனே அந்த பிள்ளைகள் வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே, இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நாள் வாங்க அப்படின்னு சொன்னோம். வீடை போய் சந்தித்தோம். வீடை சந்தித்தா அந்த அம்மா ரொம்ப எங்களை வரவேற்பாங்க. காஃபியோ டீயோ காம்ப்ளனோ எது வேணாலும் நல்லா போட்டு கொடுப்பாங்க அந்த சகோதரி, அந்த பிள்ளைகளுடைய அம்மா. அவர் கத்தாரில் அவர் வேலை செய்கிறார், லீவில் வந்து போவாங்க. இந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்ன உடனே அவரும் உணர்த்தப்பட்டு, நான் பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்து இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறேன், என் பிள்ளைகள் முந்தி கொண்டார்கள். அவரும் முட்டி போட்டு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போகும்போது 2 பிள்ளைகள் முழங்கால் பண்ணிட்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அவரும் வந்து முழங்கால் பண்ணிட்டார். இப்போ அந்த அம்மா மாத்திரம் தனியாக நிற்கிறாங்க. அல்லேலூயா. தனியாக நிற்கிறதில்ல, இந்த 3 பேருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆயின்னு ஒரு சவுண்டு போடிச்சு பாருங்கள். என்னடா அது, யாராவது எங்கே வெளியில் வந்திருக்காங்களா? நம்ம ஊழியக்காரர் இருந்தாலும் சில நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் சவுண்டு வரும்போது ஒரு பயம் வரதான் செய்யுது. அப்படியே திடகாத்தமாக நின்றுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். அப்போ தான் நிறைய ஜெபம்லாம் வரும் ஊழியர்கள் கூட. அல்லேலூயா. நான் அதெல்லாம் பயப்பட மாட்டோம். பிசாசுக்கிட்ட நிறைய விளையாடி இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. நடு ராத்திரியில் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். 1 மணிக்கு கடைசி ட்ரெயினை விட்டுட்டேன். இங்கேருந்து பாஸ்டர் ஸ்ரீவந்தே உங்களுக்கு தெரியும். ஆமாம். நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபையெல்லாம் நான் ஆராதனை நடத்துவேன். அப்போ வந்து நடத்திட்டு ஒரு கூட்டம் முடிச்சுட்டு போகிறேன். ஆமென். போகிற வழியில் சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் போய் ஆகணும். அதுவும் பழைய சைக்கிள் நான் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. போயிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே ஜெபம் பண்ணி தான் போகிறேன். திடீர்னு பார்த்தா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பு எரிஞ்சது என்னடான்னு திரும்பி பார்த்தா எழுந்து நிற்குது. போனோம் அப்படியே அந்த அடித்து நெருப்பில் அடித்து அதை பண்ணுறவனுங்க அவனுங்க ஃப்ளாட் ஆகிட்டுக்கிறானுங்க. ஏற்கனவே பாட்டில் ஊற்றிக்கிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு. நான் போகிற நேரம் அது எழுந்து நிற்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய சைக்கிள் வந்து ரொம்ப ஓட்ட சைக்கிள். எழுந்து நின்று மெரிக்கிற. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு. ஆமென். கண்ணை மூணு எங்கே போகிறேன்னே தெரில. அதில் வேறு செயின் வேறு கழண்டிடுச்சு. ரிட்டர்னில் இருக்கிற நல்ல வேலை மாட்டிக்கிச்சு. மறுபடியும் செயின். ஸ்தோத்திரம். 1 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றுறீங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே, இது என்ன அது ஆண்டவரே, இது என்ன கனவா நினைவா ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா எனக்கு லேட்டாக வந்தோன்னே சாப்பாடெலாம் வச்சுருக்கேன். எம்மா சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், என்னை விடு, ஆளை விடுன்னு சொல்லிட்டு முகக்குப்புறம் விழுந்து அன்றைக்கி ஜெபம் பண்ண பாருங்கள். அந்த பிசாசுடைய தெளிவே போயிடுச்சு எனக்கு. அல்லேலூயா. அதனால் நேரடியாக பிசாசை பார்த்துவேன், பணத்தையும் பார்த்துவேன். ஆமென். இந்த ஸ்டோரியை சொல்லிடுறேன் நடந்ததை. அந்த ஓடு சவுண்டு விட்டது பாருங்கள்.
என்னன்னு பார்த்தா நான் உங்களை விட மாட்டேன். இல்லையா? பார்த்தீங்களா? பின்மார்த்துக்கு போக காரணம் உண்மையாக ஆண்டவரை தேடாதனால. ஏனோ தானோன்னு சபைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிசாசுக்கு தேவையான ஐட்டம்லாம் அங்கே உள்ளே இருக்குது. அவனுடைய காரியங்கள்லாம் அவனுக்கு உரிமை பாராட்டுறதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. அதனால் அவன் குடியிருக்கிறான். சரி, இது வந்து பயங்கரமான சரி இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லிவிட்டு உடனே ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வந்தால் ஆமென் வந்து ஒரு உபவாச ஜெபம் ஆரம்பித்தோம். அந்த வீட்டில் ஒரு உபவாச ஜெபம் வைக்கணும். ஒரு 10 லீடர்ஸ் என் கூட நல்லா ஜெபிக்கிறவங்களை கூட கூப்பிட்டு போனேன். நல்லா தோத்திரம் பண்ணேன், நல்லா ஜெபம் பண்ணேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த ஜெபத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் அந்த ஞானஸ்தானம் எடுக்க விடாமடி அன்றைக்கு அந்த சகோதரி கத்தனாங்க பாருங்கள். அந்த நாள்லேருந்து ஒரு மென்டல் போல் பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரமாக அவர் இடையில அவங்க வீட்டுக்காரரு அவர் கத்தார் வேலைக்கு போக வேண்டியது போயிட்டார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டார். அவர் இங்கே இன்னும் ஒரு வாரம் தள்ளி போட்டேன். இந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நேபர்ஸ் எல்லாம் பார்த்து பாவம் கணவர் இல்லை, 2 பெண் பிள்ளைகள் வச்சுருக்க அந்த அம்மா. இந்த அம்மா பார்த்து அந்த மீனக்காரு அந்த கீரை கடைக்காரங்க பால்காரங்க எல்லாம் வருவாங்க பாரு அந்த ரோட்டில் வரவங்களெல்லாம் பிச்சு தள்ளிடுவாங்க. இந்த அம்மா பிசாசுடைய ஸ்பிரிட். அது 2 லாங்குவேஜ் தான் தெரியும், தமிழும் இங்கிலீஷு தான் தெரியும். ஆனால் கன்னடம் தெலுங்கெல்லாம் பேசுது. அப்போ எத்தனை பிசாசு உள்ளே இருக்குது? நிறைய லாங்குவேஜ் பிசாசு உள்ளே இருக்குது. அப்போது கரெக்டாக அந்த ப்ரேயருக்கு போகிறோம். அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களை ரொம்ப பயங்கர ஏசுகிறாங்க. என்ன பொம்மநாட்டி இருக்கிற வீட்டில் வந்து இங்கே அமங்கலம் போன வந்தீங்களா, கிளம்புங்க. அந்த அம்மாவை நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகிறதுக்கு. சீரியஸாக நடக்குது. அப்போ என்ன பண்ணுறதே தெரியல. அவர் ஹஸ்பண்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு விட்டுருங்க பாஸ்டர், அவங்க சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலு. அந்த நேரத்தில் இந்த ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வெளியே கலட்டாக நடந்துன்னு இருக்குது. உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிரதருடைய அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டவங்க செங்கல்பட்டில் இருக்கிறாங்க. ஏதோ கர்த்தர் அவங்களுக்கு சொப்பனத்தில் பேசினார் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இந்த ஜெபத்தில் உட்கார்ந்த உடனே அவங்களா புரிஞ்சுக்கினா யாரை தடை பண்ணுறாங்க. அவங்க சொல்லி அந்த சண்டை போடுறாங்க, எங்கள் வீட்டில் ஜெபம் நடுது, நீங்கள் யார் கேட்குறீங்களா, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரியுடைய மாமியார் அந்த பிள்ளைங்களுடைய பாட்டி வந்து முன்னின்று அந்த ஜெபத்தை நடத்தும்படி செஞ்சாங்க. 11, 12, 12, 1 காலம் ஆச்சு பாருங்கள். அந்த பிசாசு சொல்லிச்சு, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்னு. இல்லையா? 3 பேரே கிறிஸ்துக்குள்ளே வரக்கூடாதபடி இந்த ஆத்துமா பாருங்கள். அந்த சகோதரி நல்ல சகோதரி தான். உள்ள இதுக்கிடையில் கேட்கும் ஃபோன் பண்ணி, நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், நான் சிக்கன் பொரிக்கிற மாதிரி உன்னை வறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. லாங்குவேஜை மாற்றி பேசுவோம். ஃபோன் பண்ணி பேசுவாங்க அந்த சகோதரி. அந்த ஸ்பிரிட்டில் இதை இப்படி பயங்கரமாக நான் சந்தித்தேன். இது ஒரு படமே எடுக்கலாம். அது மாதிரி அது பயங்கரமான சூழ்நிலை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஆமென், கர்த்தரை உண்மையாக முழுமையாக ஆண்டவரை உறுதியாக தேடுங்க, வைராக்கியமாக தேடுங்க. பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், அது முட்டி போட்டு சொல்லிச்சு, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன். நாங்கள் தான் உன்னை துரத்தின்னு இருக்கிறோமே ஒரு வாரமாக, நீயே போக மாட்டேற, என்னை விட்டுருங்கன்றது மறுபடியும். சரி, என்ன தான் பண்ண சொல்லு. சுத்த தமிழில் சொல்லுது, கழுத்துலேருந்து இது அந்த மாங்கல்யத்தை எடுத்து சொல்லுது, இதில் நான் இருக்கிற என்னை எடுத்துருக்க போகிறேன்னு. நல்ல வேலை அவங்க மாமியார் வந்தாங்க. பாஸ்டர் நானே செய்கிறேன் பாஸ்டர், ஆவியான கரெக்டாக நடத்துகிறார், அதை நானே செய்கிறேன் பாஸ்டர், என்ன தான் பார்க்கலாம். உள்ளே கூட்டு போனாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த டாலரில் அந்த கோல்டு காயினில் மாந்திரிகம் வச்சு ஸ்லோகங்கள்லாம் எழுதி இந்த திருமணத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை அந்த கழுத்தில் அதை மாட்டியிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த எக்காரந்த கொண்டும் இந்த குல தெய்வத்தை விட்டு இவ போயிடக்கூடாது, கிறிஸ்தவ குடும்பத்துக்கு போகிறா, அதனால் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த பிசாசு பாருங்கள், அதை எடுக்க சொல்லிச்சு. அது எடுத்த உடனே அது கீழே விழுந்து இயேசுதான் உண்மையான தேவன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, 4 பேரும் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். பாஸ்டர் சொன்னார், நீயே கொடுப்பா ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னார். நான் அவங்களை ஞானஸ்தானம் கொடுத்தேன். அந்த பிள்ளை மூத்த மகளுடைய திருமணத்தை நாங்கள் முன்னிட்டு நடத்தினோம். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறா. 2வது மகள் திருமணத்துக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். முழு குடும்பத்தை நினச்சான் பிசாசு அந்த குடும்பத்தை தன் பக்கமாக சேர்த்துக்கொள்ளணும், அவன் நரகத்திற்கு கொண்டு போகணும்னு அவன் பல சதி திட்டங்களை தீட்டினான். ஆனால் அந்த சிறு பிள்ளைகள் சபைக்கு வந்தாங்க, கர்த்தரை தேடினாங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் உண்மையாக கர்த்தரை தேடி பாருங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்துவார், உங்களை கர்த்தருக்கு நிச்சயம் கொண்டு வருவார்.
எல்லா ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி போட்டு கர்த்தர் உன் நடுவில் நீ வைக்கும்போது, மையத்தில் வைக்கும்போது இனி தீங்கை காணாதிருப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.